தேசிய வரலாற்றை படைத்த 23 மலேசிய ஆர்வலர்களின் போராட்டம் பெருமை அளிக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ஸ்மூத் புளோட்டில்லா மனிதாபிமான பணியில் பங்கேற்ற 23 மலேசிய ஆர்வலர்களின் போராட்டம் மற்றும் தியாகங்கள் மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த மலேசியர்கள் உலகளாவிய ஒற்றுமைக்காக பெரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்ட போது காசா மக்களுக்கு உதவி வழங்கும் மனிதாபிமான பணி அதன் சொந்த தேசிய வரலாற்றை உருவாக்கியது. அதிக ஆபத்துகளை எதிர்கொண்ட போதிலும் மனிதாபிமான போராட்டத்திற்காக தங்கள் குடும்பங்களை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்த GSF பங்கேற்பாளர்களின் மனப்பான்மை மற்றும் தைரியத்தை தாம் மதிப்பதாக அவர் கூறினார். இது பாரிஸுக்கான ஒரு பயணம் அல்ல, இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள காசாவுக்கு ஒரு பயணம். ஒரு தந்தையாக அவர்கள் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து செல்வதை தாம் அறிவேன் என்று அவர் கூறினார். ஏனென்றால் தாம் நிச்சயமாக இது குறித்து கவலைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த குழந்தைகள் வரலாற்றை உருவாக்குவதால் தாம் அவர்களை மதிப்பதாக அன்வார் கூறினார். அவர்கள் வெற்று பேச்சு பேசவில்லை, உண்மையான ஜிஹாத்தில் அடியெடுத்து வைக்கிறார்கள். புக்கிட் ஜாலிலில் உள்ள அக்ஸியட்டா அரங்கில் காசா உடனான ஒற்றுமை கூட்டத்தில் பேசிய போது அன்வார் இதனை தெரிவித்தார். மக்களிடையே வாசிப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகள் பலனளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாசிப்பு சுய விவர ஆய்வு மலேசியர்கள் மத்தியில் வாசிப்பு விகிதத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை பதிவு செய்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. 2005ஆம் ஆண்டில் சராசரி குடிமகன் ஒரு வருடத்திற்கு 2 புத்தகங்களை மட்டுமே வாசிக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை 15 புத்தகங்களாக உயர்ந்துள்ளது என்றும் 2023ஆம் ஆண்டில் அது மீண்டும் ஆண்டுக்கு 24 புத்தகங்களாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த எண்ணிக்கையில் சராசரியாக 16 புத்தகங்கள் இயற்பியல் வடிவத்தில் படிக்கப்பட்டன, மற்ற 8 புத்தகங்கள் ஆன்லைனில் படிக்கப்பட்டன என்று அவர் கூறினார். அண்மைய ஆய்வு மலேசியர்களில் 88.6 விழுக்காட்டினர் இப்போது செயலில் வாசகர்களாக உள்ளனர் என்பதை காட்டுகிறது என்று ஆரோன் கூறினார். நாட்டில் அறிவு சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளின் தாக்கத்தை நிரூபிக்கும் ஒரு பெருமைமிக்க சாதனை இது என்று அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வெள்ளிக்கிழமை மாலையில் மக்களவையில் தாக்கல் செய்யவிருக்கிறார். இந்த பட்ஜெட் தாக்கல் சுமூகமாக நடந்து முடிவதை உறுதிப்படுத்த இறைவனிடம் பிரார்த்திக்குமாறு அனைத்து மலேசியர்களையும் நிதி அமைச்சருமான அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். 4வது மடானி பட்ஜெட்டை அவர் இன்று மாலை 4 மணிக்கு வாசிக்க தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்காக அன்வார் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் நிதி அமைச்சுக்கு வந்திருந்தார். கூச்சிங் சந்துபொங்கில் உள்ள கம்போங் ரம்பாங்கியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த 3 வயது சிறுமியின் மரணம் தொடர்பாக 32 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து 52 வயது உள்ளூர் நபர் ஒருவர் நேற்று புகார் அளித்ததாக கூச்சிங் காவல்துறை தலைவர் அலெக்சன் நாகா ஷாபு தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை தனது மகளின் மரணம் குறித்து ஒரு நண்பர் தமக்கு தெரிவித்ததாக புகார்தாரர் கூறினார். நேற்று ஒரு அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர் துஷ்பிரயோகம் காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன என அலெக்சான் கூறினார். தகவலின் பேரில் கூச்சிங் காவல் தலைமையகத்தைச் சேர்ந்த குற்றவியல் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த ஒரு குழு ஜலான் பாடாவானில் உள்ள கம்போங் கிரியானில் நேற்று காலை 11 மணிக்கு சந்தேக நபரை கைது செய்தது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 6 முன் தண்டனைகள் பெற்ற சந்தேக நபருக்கு போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான சோதனையும் நடைபெற்றது என்று அவர் கூறினார். இந்நிலையில் கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பினாங்கு பட்டர்வர்த் ஜலான் பெர்மாத்தாங் பாவில் உள்ள அம்பாங் ஜார்ஜர் அடுக்குமாடி குடியிருப்பின் பின்புறம் ஒரு சூட்கேஸில் இறந்த நபர் ஒருவர் நேற்று அடைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் அடையாளம் தெரியாத சம்பந்தப்பட்ட நபர் பிற்பகல் 1:43 மணி அளவில் வடிகால் பராமரிப்பு ஊழியர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டார். பின்னர் அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். பாதிக்கப்பட்டவரின் கழுத்தில் வெட்டுக்காயம் இருந்தது. அவரது கைகள் கட்டப்பட்டிருந்தன. அவரது தலை ஒரு பிளாஸ்டிக் பையால் மூடப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை மற்றும் புதிய காயங்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் அண்மையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் வேறு எங்காவது கொல்லப்பட்டு அந்த இடத்தில் வீசப்பட்டாரா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். இறந்தவரின் அடையாளத்தை கண்டறியும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன.
சப்ரங் பிராய் உத்தாரா காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அனுவார் அப்துல் ரஹ்மான் இதனை உறுதிப்படுத்தினார். மேலும் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் வெளிவந்த சில தமிழ் பத்திரிகைகளில் நிருபராக பணிபுரிந்து வந்த கோலக்கட்டிலைச் சேர்ந்த மணிராஜா என்ற ஆறுமுகம் தமது 73வது வயதில் காலமானார். பாலி மாவட்டத்தில் கோலக்கட்டிலை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த 40 ஆண்டு காலமாக நாட்டில் வெளிவந்த சில பத்திரிகைகளில் கடா மற்றும் பினாங்கு மாநில நிருபராகவும் பணிபுரிந்து வந்துள்ளார். பத்திரிகையிலிருந்து பணி ஓய்வு பெற்ற இவர் கடந்த சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்து சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:15 மணி அளவில் காலமானார். அன்னாரின் நல்லுடல் இன்று 10/10/2025 காலை 9:30 மணி முதல் 1 மணிக்குள் எண் 94 தமான் பத்து பெகாகா கோலாக்கட்டில் கடா எனும் முகவரியிலிருந்து எடுத்துச் சென்று சுங்கைப்பட்டாணி கம்போங் சொர்காம் இடுகாட்டில் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.